வணக்கம். ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. குருபியோ நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஜோதிடத்தில் பல்வேறு விதமான பரிணாமங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒவ்வொரு ராசியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசியில் நின்ற நட்சத்திரங்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள், இது போன்ற அமைப்புகள், கோச்சார ரீதியான பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ நம்ம இது போன்ற அமைப்புகள் நிறையா வீடியோஸும் வந்துக்கிட்டு இருக்குது. பல்வேறு விதமான ஜோதிடர்களும் பல்வேறு விதமான அமைப்பை பற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திப்போம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பரிகாரம் சொல்கிறாங்க. ஜோதிடத்தில் சில விஷயங்களுக்கு பரிகாரம் சொல்கிறாங்க. குழந்தை இல்லாததுக்கு பரிகாரம் சொல்கிறாங்க. தொடர்ந்து தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படுறதுனால பரிகாரம் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் ஒவ்வொருத்தர் பாதிக்கப்படும் போது பரிகாரங்கள் சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஸோ பரிகாரங்கள்ங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்துமா? பரிகாரத்தை வச்சு எல்லாத்துக்கும் எல்லா அமைப்பும் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு 50% உண்மை. 50% அதில் பரிகாரத்தின் மூலியமாக சில பலன்கள் அடையலாம், அடைய முடியாது. அதனால் பாதி தான் அதுக்கு நம்ம மார்க் கொடுக்க முடியும். அது என்னுடைய கருத்து. பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, பரிகாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய வினைப்பயனை நம்ம அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த வினைப்பயன் மூலியமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு பல்வேறு தடைகளை உண்டு பண்ணும். ஒன்றுமில்லை, இப்போ நம்ம ஒரு அலுவல் ரீதியாக ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு அலுவல் சார்ந்த விஷயம், நம்மளுக்கு ஒரு லாபகரமான விஷயம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. அரசாங்கத்தில் இருந்தோ அல்லது மற்ற எது மூலியமோ நம்மளுக்கு ஒரு லாபகரமான விஷயம் கிடைக்கணும். அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு, நம்மளுக்கு யதார்த்தமாக கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அந்த விஷயத்தை அடையணும். அதுபோல் வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சொத்துக்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு அமைப்புகள் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சிரமப்பட்டு வாங்குகிறோம். அதே மாதிரி கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கடைசியில் சிரமப்பட்டு கிடைக்காமையும் போயிடுது. ஸோ இப்படிப்பட்ட காரணங்களில் சிலவங்க பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்தை இதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதாவது 9 மாதம் வரைக்கும் அந்த கருவை சுமந்துட்டு 10வது மாதத்தில் அதை காப்பாற்ற முடியாமல் பல தாய்மார்கள் பல குடும்பங்களில் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும். பொதுவாக இந்த மற்ற விஷயங்களை கூட நம்ம எப்படியாவது சம்பாதிச்சிடலாம். இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது காலத்தோடு அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு வந்தால் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வளர்ந்து படித்து பெரிய ஆளாகி வேலைக்கு போய் அது பிறகு அதோடைய குடும்ப சூழலுக்கு வர்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே திருமணமாகி குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. இது ஒரு வாஸ்தவமான விஷயம். ஸோ அந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி நம்ம பல்வேறு வீடியோஸில் போட்டிருக்கோம். நம்மளுடைய தொடர்ந்து இந்த ராமேஸ்வர ஜோதிடம் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ராமேஸ்வர ஜோதிடம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நிறையா இருக்கும். இதில் இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். இதில் இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாக பூர்வ ஜென்ம புண்ணிய பாவம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை ஸ்தானம் இருவருக்குமே அந்த பாவங்கள் இருந்தால் தான் அந்த குழந்தை பாக்கியம் தடைபட்டு தள்ளி கொண்டே போகும். இப்போ பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது, ஆணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா தாமத குழந்தை ஏற்படும். யாருக்காவது ஒருத்தருக்கு அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இருந்து, யாருக்காவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பாக்கியம் இருந்து ஒருத்தருக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா தாமதமாக எப்படியாவது அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துடும். ஸோ இருவருக்குமே குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக நாகதோஷமோ அல்லது மற்ற 5ஆம் இடம் பாதிப்போ அல்லது குருவுடைய பார்வை இல்லாமலோ ஏதாவது ஒரு அமைப்பு லக்னாதிபதி வலுவிழந்திருந்தாருன்னா இப்படிப்பட்ட, அதாவது குழந்தை பாக்கியத்திற்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உறுதிப்படுத்தி சொல்லிட முடியாது. பல காரணங்கள் இருக்குது. 5ஆம் இடம் மட்டுமல்ல, நிறைய பேர் 5ஆம் இடம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். 5ஆம் இடம் மட்டுமல்ல, ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கார், அவர் அசுபகிரகங்களோட சேர்ந்துருக்காரா, நீசமாயிருக்காரா, அஸ்தங்கமாயிட்டாரா, குரு பார்வை இருக்குது, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இறைவன், அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தை நிச்சயமான முறையில் 99% எல்லாத்துக்குமே இருக்கும். இதில் முக்கியமாக இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் உணவு முறையாலையும் பாரம்பரிய பண்புகளாலையும், அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான ஜெனரேஷன் கம்ப்ளீட்டாக, அதாவது உடல் ரீதியான அந்த ஜெனட்டிக்குடைய அந்த ஃபார்ம் மாறிடுச்சு. அதாவது இப்போ ஒரு 94, 95, 92 வாக்கில் பிறந்தவங்க இன்றைக்கி கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வித்தியாசமான ஒரு உணவு முறைக்கு வந்துடும். ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் உப்பு கலந்த உணவுகள், ட்ரையான உணவுகள், அதிக எண்ணெய் சத்து இருந்த உணவுகள், அதாவது உணவு முறைகள் மாறினதுனால அவங்களுடைய உடல் ரீதியான பல்வேறு விதமான அந்த அமைப்பு மாறிடுச்சு. அதாவது அந்த ஜெனட்டிக்கில் ஒரு சின்ன விஷயம், ஜெனட்டிக்னு சொல்கிறது என்ன, அந்த பாரம்பரிய கோர்வைன்னு சொல்லுவாங்க. அது உடல் ரீதியாக அறிவியலில் இருக்கும். அந்த RNA DNAன்னு சொல்லிட்டு அந்த மாற்றங்கள்லாம் மாறிடுச்சு. இதுக்கும் ஜோதிடத்திற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் ஜோதிடத்திற்கும் ஒன்றும் இல்லை. இருந்த போதிலும் என்ன இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிணாம வளர்ச்சியினால் நீங்கள் குழந்தை பாக்கியங்கிறது ரொம்ப லேட்டாகவும் ஊனமாகவும் பிறக்கமையும் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம்
அவங்களுடைய அந்த உணவு முறை மட்டுமல்ல, அந்த உணவு முறையை உட்கொண்டு தான் ஆக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதுதான் அவங்க வாங்கி வந்த கர்மா. ஸோ இந்த காலகட்டத்தில் சிலவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது, உடனே இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் அந்த உணவுகள் சாப்பிட்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மிஷினரி வாழ்க்கை வாழலை அப்படிங்கிறது அவங்களும் வாழத்தான் செய்கிறாங்க. அதுதான் அந்த கர்மாங்கிறது எல்லாத்துக்கும் வந்து வேலை சேர்ந்தான். இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை வந்து இறைவன் வந்து யாருக்கு கொடுக்குறாருன்னா அதற்கான தகுதி படைத்த மனிதர்கள் இங்கே இருக்கார்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கடுத்து வந்து இதற்கான நம்ம வந்து இந்த குழந்தை பாக்கியத்திற்கு தேவையான பரிகாரங்கள் பண்ணும் பொழுது, இப்போ ஒரு ஜோதிடரோ யாரோ ஒருத்தர் பரிகாரம் பண்ண சொல்லி எங்கேயே சொல்கிறார், ராமேஸ்வரம் போங்க, திருப்புலானி போங்க, அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு உங்களை அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம்னா நடந்துட்டு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% பேருக்கு நடக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சூஸ் பண்ணுற நாள் முக்கியமாக வந்து ஒரு பரிகாரத்தை முதல்ல நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்களுடைய வீட்டம்மா என்ன ராசி, அவங்க என்ன நட்சத்திரம், நீங்கள் போகிற கிழமை என்ன, இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து சமமான நிலையில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு வியாழக்கிழமை பிறந்திருப்பிய, வியாழக்கிழமை பிறந்து நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது ஒரு சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பிய, நீங்கள் பிறந்து ஒரு சனிக்கிழமையாக இருக்கும். நீங்கள் போய் அந்த சனி ஞாயிறு அப்படிங்கிற இந்த லீவை பேட்ச் பண்ணி நீங்கள் போவீங்க. அதாவது இந்த சனிக்கிழமைங்கிறது பல்வேறு விஷயங்களுக்கு ஒத்து வரும், சிலவங்களுக்கு ஒத்து வராது. சரி, நீங்கள் ஒரு நல்ல நாளே பார்த்து இப்போ வியாழக்கிழமையே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செய்யக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது ஒரு சனி ஹோரையாக அமைஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே எவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குதுன்னு பார்க்கணும். அன்றைய நாள் பார்க்கணும், அன்றைய திதி பார்க்கணும், அன்றைய கரணம் பார்க்கணும், நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு அதுக்கு பொருந்துமான்னு பார்க்கணும். இப்படிலாம் பொருந்தி நம்ம என்ன இவ்வளவுலாம் பார்த்து ஒரு பரிகாரம் பண்ணணுமா, இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டுனா அதுதான் உண்மை. இவ்வளவு அதாவது சாஸ்திர ரீதியாக சில விஷயங்களை நம்ம முறைப்படி செஞ்சால் தான் அது கரெக்டாக வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. ஏதாவது ஒரு இடத்துல கூட செய்யாது. ஒன்றும் ஒரு அசுப உரையில் வியாழக்கிழமை அன்றைக்கி நீங்கள் சனி உரையில் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அது தாமதத்தை தான் ஏற்படுத்தும். சனிக்கும் குருவுக்கும் ஆகாது. அவங்க அதே மாதிரி சூரியனுக்கும் குருவுக்கும் ஒரு மத்தியமமான பலன்கள் இருந்தாலும் அது ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும். சூரியன் செவ்வாய்க்கும் இவருக்கும் ஆகாது, சனிக்கும் ஆகாது. ஸோ இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது அந்தந்த ஓரைகளில் இப்போ நீங்கள் சனிக்கிழமை போய் செஞ்சீங்கன்னா சனிக்கிழமை ஓரை நல்லா இருக்கும். அப்போ அது காலையில் 6லேருந்து 7 வரைக்கும் இருக்கும், மதியம் தான் திரும்ப வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம், இடைப்பட்ட காலத்தில் ஒரு சுக்கிர உரையில் செய்வோம், அல்லது சூரிய உரையில் செய்வோம். இதுபட்ட இந்த மாதிரி நேரங்களை நம்ம செய்யும் பொழுது சில காரிய தாமதங்கள் ஏற்படும், தடைகள் ஏற்படும், கிடைக்காமையும் போயிடும். இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஆதாரம், இதுக்கெல்லாம் என்ன ஒரு நிமிடம், நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஆதாரம். இப்போ நம்ம வந்து இதனால தான் இது வந்து நடக்குது. ஒரு சிலருக்கு நடக்குது இல்லை, பரிகாரம் பண்ணிட்டு வந்த உடனே சில விஷயங்கள் சிலருக்கு நடக்குது, சிலவங்களுக்கு நடக்காமல் இருக்குது, சிலவங்களுக்கு அறகுறையாக நடக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன மனநிலையில் போய் செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அவங்க என்ன மனநிலையில் செஞ்சாலும் அவங்களுக்கு அதை வாங்கக்கூடிய தகுதியும் அந்த தசாபுத்தியும் அந்த ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு எல்லாமே செஞ்சிட்டோம், ராமேஸ்வரம் போனோம், 22 தீர்த்தத்தில் குளித்தோம், திருப்பலானி போனோம், செஞ்சோம், காசிக்கு போயிட்டு வந்தோம், செஞ்சிட்டோம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சிடும் அப்படிலாம் கிடைக்காது. அப்படின்னா தான் 50 பேர் மோச்சம் வாங்கிட்டு போயிடுவானே. நீங்கள் மோச்சம் கொடுக்குறது, நீங்கள் வந்து திதி கொடுக்குறதுனாலும் சரி, நல்லது செய்யணும்னு எந்த ஒரு கர்மாவை நீங்கள் செய்யணும்னாலும் சரி, அதை செய்யறதுக்கு உண்டான கடமையை நீங்கள் நேர்ந்தெடுத்து சரியான காலகட்டத்தில் செய்யணும். செஞ்சால் தான் அது வந்து உங்களுக்கு உண்டான சரியான பலனை கொண்டாந்து கொடுக்கும். நீங்கள் நினச்ச நேரம் தான் பிதிர்கடனை போய் செஞ்சிட முடியாது. நீங்கள் தலைவங்க பார்த்தீங்கன்னா டவக்கு நீங்கள் சனி ஞாயிறு இருக்கு, நம்ம போய் திருமணத்தை பண்ணிட்டு வந்துருவோம் ஒரு லட்சம், இதெல்லாம் வந்து வேலைக்காக. இதனால தான் இது விரையும். அப்போ எப்போ அதை போய் செய்யணும், அதுக்குண்டான காலகட்டங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு பித்திருக்காரியம் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒரு தவசம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. தவசம் அவர் வந்து ஒரு வகையான திதியில், ஒரு வளர்பிறை திதியில் ஒரு திதியில் அவர் இறந்து போயிருக்கார். அப்போ அந்த தமிழ் மாதத்தில் அந்த வளர்பிறையா தேய்பிறையா அந்த உரிய திதியில் போய் அவர் கொடுக்கணும். சிலவங்க விட்டுருவாங்க, உடனே விட்டவுடனே என்ன ஆகும், அடுத்த மாதத்தில் வரக்கூடிய அந்த திதியில் கொடுப்பாங்க. நம்ம தான் கொடுத்துட்டோம்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிதுர் தோஷம்னா இந்த குழந்தையை வந்து தாமதப்படுத்துறதுக்கு பிதுர் தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்றா கருதப்படுகிறது. இப்படியே ஒன்றா இருக்குது. அப்போ இதில் நம்ம ஷார்ட்டாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எந்த விதமான நீங்கள் தோஷ நிவர்த்தி செஞ்சாலும் சரி, பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி, உங்களுடைய ராசி நட்சத்திரம் பிறந்த நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய மனைவிக்கும் பாருங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உண்டான, அதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன கிழமை பொருந்தும், என்ன நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் அணுங்க, இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பண்ணணும். நிச்சயமாக பூஜை பரிகார புனஸ்காரங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் ஏன் வேலை செய்யாத காரணங்கள் எப்போ செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு கோயில் பூட்டி கிடந்துச்சுன்னா அங்கே போய் சாமி கும்பிட முடியுமா? முடியாது. அப்படியா நீங்கள் கும்பிட்டாலும் அது பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை கொடுக்க போகிறான், ஒரு அன்னதானமே பண்ண போகிறான். அன்னதானம் பண்ண போனால் அன்னதானம் பண்ணுறதுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கணும்ல. எங்களுக்குள்ளே நிறைய பேர் வந்து கூடுவாங்க, சாப்பாடை வச்சுட்டு போனால் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டுக்கு நம்ம சாப்பாடை வச்சுட்டு வந்துட முடியுமா? பார்சலை கட்டி நாய் நிறைய திண்டு போகாது, காக்கா. அது மாதிரி தான்
ஒரு பரிகாரம்ங்கிறது உரிய காலத்தில் உரிய தேவதைகளும் உரிய அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு உண்டான அமைப்பு இருந்தால் தான் நம்ம அதை செஞ்சோம்னா அது கரெக்டாக போய் அவங்களுக்கு சேரும். குலதெய்வத்தை வழிபட போகிறோம்னா குலதெய்வத்துக்கு உண்டான காலகட்டம் என்ன, குலதெய்வத்தை எப்போ வேணாலும் வழிபடலாம், அது வேற விஷயம். நீ என்ன பர்பஸ்க்காண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். குழந்தைக்கா, அப்போ குழந்தைக்கு உண்டான அந்த ஒரு நல்ல நேரத்தை பார்க்கணும், சுபமான ஒரு ஓரையை பார்க்கணும், இறைவன்கிட்ட வேணும் நல்ல ஓரையை பார்க்கணும், நல்ல கிழமை. அதுக்காண்டி நீங்கள் காத்து கிடந்து கூட செய்யுங்க. எப்பயுமே நல்ல நேரத்தையும் நல்ல கிழமையையும் நல்ல ஒரு டயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு காரியம் பண்ணினீங்கன்னா தாமதமாக இருந்தாலும் கரெக்டாக சரியாக நடக்கும். இது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறையா பேர் பரிகாரங்கள் போர்வையில் நிறையா செய்கிறாங்க, நிறையா விஷயங்கள். பொதுவாக வந்து பரிகாரத்தில் எனக்கு நம்பிக்கை வந்து கொஞ்சம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்மவினையின் அடிப்படையில் எல்லாமே நடக்கும். பரிகாரங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு வேணால் ஒத்துப்போம், ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம செய்யும். அந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து நம்மளையும் காக்கும். அதாவது எல்லா விஷயத்துலையுமே நம்ம, ஏன்னா நம்மளுடைய கடமை வந்து என்ன இந்த உலகத்தில் கேட்டால் அனுபவிக்கிறது தான். அந்த அனுபவிக்கிறது வந்து பரிகாரத்தின் அடிப்படையில் நம்ம மாற்றி அமைச்சிட முடியாது. இது இறைவன் நினைச்சா மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பரிகார பலனை வந்து நமக்கு கொடுக்க முடியும். குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செல்வங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அமைப்பில் என்னென்ன கிடைக்கணுமோ, தடைப்பட்ட விஷயங்கள் வந்து கிடைக்கணுமோ அது வந்து இறைவனுடைய அனுகிரகத்தின் அடிப்படையில் தான் கிடைக்கும். பரிகாரம் பண்ணால் உடனே கிடைச்சிடாது. அதே நேரத்தில் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து சரியான தருணத்தில் அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ நம்மளை வந்து ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு பெரிய அதிகாரியோ பார்க்க போகிறோம். அவர் நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் போய் அவரோட முகத்தில் விழுகிற மாதிரியே நின்றீங்கன்னா ஒரு டைத்தில் கூப்பிட்டே கேட்டுவார், ஏன்னா டெய்லி வர்றேன், டெய்லி பார்க்குறேன், உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லிட்டு. அதுபோல் நாம் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நம்ம ஒரு டயத்தை மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நம்ம பண்ணும்பொழுது நிச்சயமான முறையில் காலம் வந்து கண் திறக்கும். நம்மளுடைய தடைப்பட்ட செயல்கள் அனைத்துமே நம்மளுக்கு உருவாகும். இதற்கான கோயில்களும் இடங்களும் நிறைய இருக்குது. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலுக்கு உண்டான நாள் இதுதானா, அந்த செயலுக்கு உண்டான நட்சத்திரமும் இதுதானா, நாம் அந்த செயலை இன்றைக்கி செய்யலாமா என்கிற விஷயத்தை தீர்க்க ஆராய்ந்து சரியான முறையில் செய்யுங்க. நல்ல ஓரையை பயன்படுத்துங்க. முதல்ல ஓரையெல்லாம் வந்து அருமையாக உங்களுக்கு ஷூட் பண்ணும். அதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்களாக வந்து ஏதாவது காலத்தில் ஒரு டயத்தை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நல்லா இருக்குது, இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள். அதனால் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள், தெரியலைன்னா பரவாயில்ல. யாராவது ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் அழகாக பார்த்து உங்களுக்கு என்ன இருக்குது, நாளுக்கு இன்றைக்கி வந்து நல்லா இருக்கா, இன்றைக்கி வெளிப்பான நாள் தானா, உயிரான நாள் தானா, இன்றைக்கி நேத்திரமன்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து அழகாக சொல்லுவார். சுபமுகூர்த்தம் போட்டால் அன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்கும். மேக்ஸிமம் சிலவங்களுக்கு ஒத்து வரும், சிலவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ உங்களுடைய நட்சத்திர ராசியின் அடிப்படையில் தான் அந்த பலன்கிறது நம்மளை வந்து ஒவ்வொருத்தரையும் சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த ஒரு காணொலியில் நல்ல ஒரு விஷயத்தை பற்றி ஜோதிட ரீதியான ஒரு நல்ல ஒரு விளக்கத்தையும் ஒரு நல்ல ஒரு செயலையும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய